முதலமைச்சர் மகன், அப்புறம் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் மகன் முதலமைச்சர், அவன் அமைச்சர், இப்படிதான் வருவான். நாங்க அமைச்சரா தான் இருப்போம். நாங்க அதெல்லாம் வாக்கு கேட்கும் போது கூட்டத்தில் நின்று அப்படி ஆரத்தி எடுக்கும் போது அப்படியே நிற்பார்கள். அப்படியே போய் கும்புறது, அம்மா அம்மா அப்படின்னு. அப்பெல்லாம் பயப்படுறது இல்ல. அதிகாரத்துக்கு வந்த பிறகு பயப்படுறது. ஏன்னா அங்க சொன்ன எதையும் இங்க செய்யறது இல்ல. அதனால ஏதாவது பண்ணிடுவானோ, யாராவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறது. காவலர்கள் குறுக்க மறிப்பாங்க. ஐயா எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, சர 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 சரன்னு போயிட்டு மாலையை போட்டு வணக்கம் செலுத்த வேண்டியதாயான்பாங்க. சரி போங்கம்மா. கொஞ்ச தூரம் போனவனா ஆளை காணாம போயிருவாங்க. நல்ல கூட்டம் எங்க இருக்கும், அன்னை என்னை விட்டு போயிருவாங்க. சரி கூட்டத்துக்குள்ள உள்ள தள்ளி விட்டு போயிருவாங்க. அப்புறம் கூட்டமும் நாங்களும் தான். என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா? காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே எனக்கு Z-Y பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார். எல்லோருக்கும் இந்த நாட்டில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருக்கும் உயர் பாதுகாப்பு. பாதுகாப்புன்னு ஒரு கூட்டம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நான் தான். பொருத்தன் இல்ல. முதலமைச்சர் மகன், அப்புறம் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் மகன் முதலமைச்சர், அவன் அமைச்சர், இப்படிதான் வருவான். நாங்க அமைச்சரா தான் இருப்போம். நாங்க அதெல்லாம் நீங்க ஏன் நீட் எழுத போறீங்க? இப்ப என்ன ஒரு திறந்த மனதோடு நம்ம சொல்றோம்னா எல்லாரும் தேர்வு எழுதுவோம்.